சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி வணக்கம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் முன்னதாக அது தொடர்பான அண்மை செய்தியையும் பார்த்தோம். நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது முதல்வர் களஆய்வு செய்வதற்காக வருகை தருகிறார். தொடர்பான விவரங்கள். வணக்கம் மௌனிகா. முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தை ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். சேத்துப்பட்டு பகுதியில் மாநகராட்சியின் சார்பில் பொது மற்றும் தனியார் பங்களிப்பில் 100 மெட்ரிக் டன் காய்கறி மற்றும் உணவு கழிவுகளை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். சென்னையின் முக்கிய மார்க்கெட்டுகளான கோயம்பேடு உள்ளிட்ட மார்க்கெட்டுகளிலிருந்து வெளியேற்றப்படும் காய்கறி கழிவுகளை கொண்டு இந்த இயற்கை எரிவாயு மையமானது செயல்பட்டு வருகிறது. சென்னையில் சேகரிக்கப்படும் கழிவுகள், காய்கறிகள் மற்றும் உணவு கழிவுகள், ஈர கழிவுகள் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யும் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது சென்னையில் 3 உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஈர கழிவுகளிலிருந்து பெறப்படும் உயிரி எரிவாயுவை சேகரித்து வணிக ரீதியிலான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொது மற்றும் தனியார் நிதி பங்களிப்பில் உயிரி எரிவாயு தயாரிப்பு நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை சேத்துப்பட்டில் இருக்கும் இயற்கை உயிரி எரிவாயு மையத்தில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் ஆங்காங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த மாதம் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில் உள்ள மாணவர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். மூன்றாவதாக இன்று தற்பொழுது இந்த இயற்கை எரிவாயு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது சேத்துப்பட்டில் உள்ள இந்த இயற்கை எரிவாயு மையத்தை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார். மோனிகா. தாரணி, முன்னதாக முதல்வர் விஜய் பதவியேற்ற பிறகு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல களஆய்வு செய்கிறார். நேரடியாக சென்று களஆய்வு செய்கிறார். அறிவிக்கப்படாத ஒரு களஆய்விலையும் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு வரவேற்பை பெறுகிறது? அரசியல்ல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படும்? தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு இடங்களில் முன்னறிவிப்பில்லாமல் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் அது அந்தந்த இடங்களில் சென்று தொடர்ந்து அறிவிப்பில்லாத ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதால் எக்மோர் மருத்துவமனையில் அவர்கள் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்த பொழுது மருத்துவமனையில் இருக்கும் குறை நிறைகளை மக்களிடம் நேரில் கேட்டறிந்தார். இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் அடுத்ததாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சைதாப்பேட்டையில் உள்ள மாணவர் விடுதியில் அவர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இதுவுமே முன்னதாக அறிவிக்கப்படாத ஆய்வாக இருந்தது. இந்த ஆய்வின் பொழுது அங்கு அந்த விடுதியில் இருக்கும் குறைகளை நேரடியாக மாணவர்களிடத்தில் அவர் கேட்டறிந்தார். மாணவர்களும் விடுதியில் சாப்பாடு சரியாக போடுவதில்லை, உணவு தரமற்ற முறையில் இருக்கிறது என்றும், கொசு தொல்லை விடுதியில் அதிகமாக இருக்கிறது என்றும், இதனை சரி செய்து கொடுக்குமாறும் கோரிக்கைகளை வைத்திருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் அவை அனைத்தையும் சரி செய்து தருவதாகவும் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த இயற்கை எரிவாயு மையத்தில் என்ன பாதிப்புகள் இருக்கின்றன என்று நேரடியாக ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் வந்திருக்கிறார். அங்கு வேலை புரியும் பணியாட்களிடம் இங்கு வேலை எவ்வாறு நடக்கிறது, எந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறது, இதில் ஏதும் பாதிப்புகள் உண்டா, குறை நிறைகள் உண்டா என்று அவர் கேட்டறிவார். இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக மக்களிடையே உரையாடுவதற்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மோனிகா. தாரணி, முன்னதாக முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்துல மக்களினுடைய குறைகள் அடங்கிய அந்த மனுவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நேரடியாக மனுவை பெறுவார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அங்கேயும் வாங்கல. முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகத்துல மட்டுமே மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இந்த களஆய்வில் ஈடுபட்டிருக்கும் போது தற்போது பொதுமக்கள் மனுக்கள் கொடுப்பதற்காக அங்கு யாரேனும் வந்திருக்கிறார்களா? அதற்காக ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? பொதுமக்கள் மனுக்களை நேரடியாக முதலமைச்சரிடம் வழங்குவதற்காக முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இங்கு முதலமைச்சர் நேரடியாக மனுக்களை வாங்காமல் அங்கு வேலை செய்யும் பணியாட்கள் மூலமே அங்கு பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கு நேரடியாக கோரிக்கை செல்லும் வகையில் இணையதள லிங்க் ஒன்றையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இதன் மூலம் பொதுமக்கள் நேரடியாக தங்களது புகார்களை முதலமைச்சரிடம் வைக்கலாம் என்னும் செய்தியையும் அவர் தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் மனுக்களாக வருபவர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இந்த மனுக்களை
சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது இங்கு மனுக்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. மனுக்களை கொண்டும் பெரிதாக பொதுமக்கள் யாரும் மனுக்களை கொண்டு வரவும் இல்லை. முதலமைச்சரை சந்திப்பதற்காக ஏராளமான மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து கூடியிருக்கின்றனர். மேலும் பள்ளி அருகிலேயே பள்ளி இருப்பதால் பள்ளி மாணவிகள் நிறைய பேர் இங்கு கூடியிருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதை தவிர வேறு மனுக்கள் கொடுக்கும் சம்பந்தமாக இங்கே எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. மோனிகா. தாரணி, இன்றைக்கு சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்துல வந்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். சேத்துப்பட்டு பகுதி மக்களினுடைய நீண்டகால கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? அவை ஏதேனும் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? சேத்துப்பட்டு பகுதியில் தற்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல முதலமைச்சர் ஆய்வு செய்யும் பகுதிக்கு அருகே உள்ள நடைமேடையே சரியாக அமைக்கப்படவில்லை. இந்த நடைபாதையானது மிகவும் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஆய்வு செய்யும் இந்த எரிவாயு நிலையத்திற்கு நேர் எதிராக உள்ள நடைமேடைகளில் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கும் அவல நிலை காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் எதிரிலேயே அம்மா உணவகம் மற்றும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் தடுப்பு சுவரானது 5 ஆண்டுகளுக்கு முன்பே உடைந்திருந்தது. இந்த மழை காலத்தில் உடைந்த இந்த செவரை பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பியும் இன்னும் சரி செய்யவில்லை. அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இந்த சுற்றுச்சுவரை சரி செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியின் சார்பில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் அனைத்தும் பராமரிக்கப்படாமல் குப்பை போல் போட்டு வைத்திருந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த காட்சிகள் அனைத்தையும் முதலமைச்சர் பார்க்க கூடாது என்பதற்காக அவைகள் திரைகள் போடப்பட்டு மூடி வைத்திருக்கின்றனர். இது சம்பந்தமான செய்தியும் நாம் பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி தாரணி.